ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல 23 ஆண்டு காலங்கள் நபித்துவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அந்த நபித்துவ வாழ்க்கையில நமக்கு கொள்கையை சொல்லிக் கொடுத்தாங்க, வணக்க வழிபாடுகளை சொல்லிக் கொடுத்தாங்க, வியாபாரம் போன்ற கொடுக்கல் வாங்கல் முறைகளை சொல்லிக் கொடுத்தாங்க, நல்ல அஹ்லாக்குகளை சொல்லிக் கொடுத்தாங்க. எல்லாவற்றையுமே நாம் பின்பற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய மார்க்கத்திற்கு உறுதியானது, முழுமைப்படுத்தக்கூடியது. பெருமானாருடைய வாழ்க்கையை படிக்கணும். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கிய சம்பவங்கள், அவர்களுடைய கடைசி காலகட்டத்தில் நடந்த அந்த விஷயத்தை படிக்கணும். பெருமானாருடைய இறுதி நாட்கள், நான் அதை மட்டும் ஒன்றை சொல்லி முடிச்சிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு சஃபர் மாதம் ஒரு மையத்தினுடைய ஜனாசாவுக்கு போயிட்டு வராங்க. ஒரு மையத்தை அடக்கிட்டு வர்றாங்க. அடக்கிட்டு நேராக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு தான் வர்றாங்க. சஃபர் மாதத்தினுடைய கடைசி நாட்கள். பெருமானாருக்கு அவங்களுடைய மரணத்திற்கு முந்தைய அந்த வியாதி ஒரு தலைவலியில ஆரம்பிக்கும். வீட்டுக்கு வந்ததுமே சொன்னாங்க, வாராசா அப்படின்னாங்க. என்ன, எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்ன அதே நேரத்தில் ஆயிஷாவும் சொல்றாங்க, வாராசா, எனக்கெல்லாம் தலைவலிக்குது என்று ஆயிஷா சொல்றாங்க. ஏன், அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில இவ்வளவு பெரிய நெருக்கம். பெருமானார் தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க, அந்த நேரத்தில் ஆயிஷாவுக்கும் தலைவலிக்குது, எனக்குள்ள தலைவலிக்குதுங்கிறாங்க. இல்லையா? ஆயிஷா நினைச்சாங்க இந்த தலைவலி என்னுடைய மௌத்துக்கான அறிகுறியோன்னு நினைச்சாங்க. சொன்னாங்க, யாரும் சொல்லதான் நான் மூத்தா போயிடுவோம்னு சொல்லி. இல்ல, எனக்கு முன்னால நீ மூத்தானா நானே உன்னை குளிப்பாட்டி, நானே உனக்கு தொழுகை நடத்தி, நானே உன்னை அடக்கம் செய்வேன்னு சொன்னாங்க பெருமானார். பெருமானாருக்கு அந்த தலைவலி அதுல இருந்துதான் அவங்களுக்கு ஆரம்பிக்குது. அடுத்தடுத்த அந்த நாட்கள்ல அந்த தலைவலி காய்ச்சலாக மாறுது. காய்ச்சலா மாறுது. பாருங்க, தலைவலிக்கணுமா, தலைவலி இருக்கணும். ஒரு கிராமப்புற அரபி வந்து சொன்னாரு பெருமானார்கிட்ட, எனக்கு தலைவலியே வந்தது இல்லைன்னு. அப்ப நபி சொன்னாங்க, நரகவாசிகளை யாரையாவது பார்க்கணும், இவரை பார்த்துங்க. நரகவாசிகளுக்கு தலைவலி மட்டும் இருக்காது, எல்லா வேதனைகளுக்கும் தலைவலி இருக்காது. அப்ப அவர் சொன்னா, எனக்கு தலைவலிச்சதே இல்லைன்னு சொன்னப்போ, மன் அஹப்பா அன் யன்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நார் ஃபல்யன்துர் இலா ஹாதா. இவரை பாருங்க, நரகவாசியை பார்க்கணும்னா சொல்லி. தலைவலி கூட அல்லாஹ்வுடைய பெரிய அருள். அது உலகத்துல நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச தவறுகள் எல்லாவற்றுக்குமான பெரிய கஃபாரா தலைவலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தலைவலி தான் அந்த இறுதி மரணத்தினுடைய ஆரம்ப அறிகுறியாக இருந்தது. அது அப்படியே காய்ச்சலாக மாறுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நாட்கள்ல நிறைய நிகழ்வுகள் நடக்குது. ஒரு நாள் பார்க்கறாங்க, அவங்க வீட்டுல வெறும் 7 திரகம் இருக்குது, 7 வெள்ளிக்காசு. சொன்னாங்க, இந்த வெள்ளிக்காசை என்ன பண்ணிருங்க, தர்மம் செஞ்சிருங்க, இந்த வெள்ளிக்காசை வந்து தர்மமாக கொடுத்துருங்க. தன்னுடைய வீட்டுல 7 வெள்ளிக்காசுகள் இருப்பதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. அந்த 7 காசு கூட இருக்க வேண்டாம். தன்னுடைய கடைசி நேரத்துல அதை கூட என்ன செய்யறாங்க, கொடுக்க சொல்றாங்க. இன்றைக்கு நாம எவ்வளவு பணத்தை, எவ்வளவு காசை நம்ம வீட்டுல வச்சிருக்கிறோம். கடைசி நேரத்துல கூட அது நல்ல காரியங்களுக்கு, புனிதமான விஷயங்களுக்கு செலவு செய்யறது நாம விரும்புறது இல்லை. அதை அப்படியே வச்சுட்டு தான் மூத்தா போறோம். அது நமக்கு கபர்ல துணையாக வர போறது இல்லை. வச்சிருந்த 7 திரகம் அதையும் சதகா செய்யுமாறு சொன்னாங்க. அந்த இறுதி கட்டத்திலே கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை குறித்த கவலை, இந்த உம்மத்தை குறித்த அக்கறை, அந்த கடைசி நேரத்திலே அல்லாஹும்ம அஇன்னி அலா சக்கராத்தில் மௌத், அல்லாஹ் இந்த மரண வேதனையை, மரண கஷ்டத்தை எனக்கு நீ லேசாக்குன்னு துஆ சொன்னாங்க. இந்த ரபியுல் அவ்வலுடைய 12, அவங்க பிறந்ததும் அதுதான், அவங்க இறப்பும் அதுல தான் நடந்துச்சு. அந்த 12க்கு முன்னால் உள்ள நாட்கள்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடைசி 3 நாட்கள் பெருமானாரிடம் திரும்ப திரும்ப வர்றாங்க. எல்லா நபிமார்களுமே இறக்குற நேரத்துல அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் வந்து ஒரு வாய்ப்பை கொடுப்பான். விரும்பினா உலகத்துல இருக்கலாம், விரும்பினா இறந்து போவாங்க. இந்த வாய்ப்பு நபிமார்களை தவிர யாருக்கும் தரப்படுறது இல்லை. ஏன்னா தரப்பட்டா எல்லாருமே உலகத்துல இருக்கிறதா விரும்புவோம், யாரும் மௌத்தை விரும்ப போறது இல்லை. ஆனா நபிமார்களுக்கு அப்படி இல்லை. பெருமானாருக்கும் அல்லாஹ் அந்த விருப்பத்தை கொடுக்குறான். நீங்க எதை விரும்புறீங்க, துனியால இருக்கலாம், உலகத்துல நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா இருக்கலாம், யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லது மரணிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்-ரஃபீக் அல்-அலா, மேலான எனது நண்பனாகி அல்லாஹ்வை நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ 3 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து வர்றாங்க. 3வது நாள்
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, இதோ மலக்குல் மௌத் வந்திருக்கிறார், உங்களிடம் நுழைவதற்கு அனுமதி கேட்கிறார். உங்களுக்கு முன்னால மலக்குல் மௌத் வேற யாரிடமும் நுழைவதற்கு அனுமதி கேட்டதில்லை, உங்களுக்கு பிறகும் வேறு யாரிடத்திலும் அனுமதி கேட்க போவதும் இல்லை. உங்களுக்கு முன்னால யார்கிட்டையும் அனுமதி கேட்டதும் இல்லை, இனி யாரிடமும் அனுமதி கேட்க போவதும் இல்லை. உங்கள்கிட்ட மட்டும்தான் அனுமதி உள்ள வர சொல்லுங்க. யாருங்க? மலக்குல் மௌத். மலக்குல் மௌத் வந்தது என்ன சொன்னார் தெரியுமா? யாரோ சொல்லுதா, அல்லாஹ் எனக்கு என்ன சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, நீங்க விரும்பினா உங்க ரூஹை கைப்பற்றலாம், நீங்க என்னவெல்லாம் ஏவுகிறீர்களோ அதெல்லாம் செய்யறதுதான் ஏன் வேலை. நீங்க என்ன சொல்றீங்களோ அதெல்லாம் செய்யறேன். உங்களுடைய கட்டளைகள் என்னவோ அது எல்லாவற்றையும் நான் என்ன செய்ய மதிக்கிறேன்னு சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல, நான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புறேன், அல்லாஹ்வுடைய லிகாவை நான் விரும்புறேன் என்று சொன்னாங்க. பெருமானார் ரூஹ் பிரிகிறதுக்கு முன்னால பெருமானாருக்கு கடைசி சலாம் சொல்றது யாருன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ். பெருமானார் இடத்துல சொல்றாங்க, உங்களுக்கு என்னுடைய சலாம், இனி இந்த உலகத்துல எனக்கு வேலை இல்லை, இந்த உலகத்துல எனக்கு வேலை இல்லை. பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாருடைய குடும்பத்தாருக்கும் சலாம் சொல்றாங்க. ஆனா அந்த அசரீரை கேட்கிறாங்க, உருவம் தெரியல. உருவம் அவங்களுக்கு யாருக்கு? நபியின் குடும்பத்தாருக்கு. நபியின் குடும்பத்தாரை பார்த்து சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நபியின் குடும்பத்தினரே, உங்களுக்கு என்னுடைய சலாம் உண்டாகட்டும். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாக்களும் மரணத்தை சுவைத்து தீரும். இன்ன ஃபில்லாஹி அஸாஅன் மின் குல்லி முஸீபா, எல்லா துன்பங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல தான் ஆறுதல் இருக்கிறது. வ ஹலஃபம் மின் குல்லி ஹாலிக், உலகத்துல நாம இழக்கிற எல்லாவற்றுக்கும் பகரம் இருக்கிறது. வ தரக்கம் மின் குல்லி ஃபாயித், நம்மை கைவிட்டு போன எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பிரதிபலன் கொடுக்கிறான். ஃபபில்லாஹி ஸிஃபு, அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள். வ இய்யாஹு ஃபர்ஜு, அவருடைய அருளின் மீது ஆதரவு வையுங்கள். இன்னமல் முஸாபு மன் ஹுரிம ஸவா, துன்பத்தில் அகப்பட்டவன் யாருன்னு சொன்னா, துன்பத்துல பொறுமை காக்காததுனால நன்மையை இழந்து விட்டவன் தான் துன்பத்தில் அகப்பட்டவன். எனவே இந்த இழப்பை, பெருமானாருடைய மரணத்தை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹ் பிரிகிறது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு வந்தபோது மதீனாவே ஒளிர்ந்தது. எனவேதான் முனவ்வரான்னு சொல்றோம். பெருமானாருடைய ரூஹ் பிரிந்த போது மதீனா இருண்டு விட்டது என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு நம்முடைய பார்வைக்கு மறந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய கபர்ல அவங்க ஹயாத்தாக இருக்கிறாங்க, அவங்களுடைய கபர்ல அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல நாம செய்யக்கூடிய பணிகள் எல்லாம் அவங்க கபர்ல செய்யறாங்க. நம்முடைய செலவாத்துகள், நம்முடைய அமல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வருகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான சரித்திரத்தையும் வாழ்க்கையும் என்னென்னும் படித்துக் கொண்டே இருக்கிற தௌஃபீகை அல்லாஹ் தந்தருவானாக. அவர்களை நேசிக்கக்கூடிய உண்மையான ஆஷிகீன்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அவர்களுடைய இந்த புனிதமான விலாதத்து குறித்து பேசுகிற இந்த சபையை அல்லாஹ் கபூல் செய்வானாக. மரண நேரத்தில் கலிமாவை நசீபாக்கி மறுமையில் பெருமானாருடைய ஷஃபாஅத்தையும் அவர்களுடைய ஹவுதுடைய அந்த புனிதமான தண்ணீரையும் அருந்துகிற வாக்கியத்தை தந்து சோனத்தில் அவர்களது அருகாமையை நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.